கான்ஸ்டபிள்ஸ் ரவுண்ட் அப் பண்ணுங்க. அண்ணா யார போலீஸ் எஸ்கேப். ஏய் ரங்கடா சார். என்ன சார் தமிழ்நாடு போலீஸே மொத்தமா வந்திருக்கீங்க? ஜெகதல பிரதாப வீரபத்ர ஞான தேசிய கருமாரி கந்தப்ப சிவசிங்கார வேல வருஷ நாட்டு வேங்கவன் மதுர மதன கோபால ஜவ்வாது சாமுண்டீஸ்வரன் என்கிற ஜகா நீதானடா? உன் மேல ஒரு கேஸ் இருக்குடா. என்ன கேஸ்? என்ன கேஸா? கற்பழிப்பு கேஸ். ஜெகதீஸ்வரிங்கிற பொண்ணை ஏமாத்தி லாட்ஜ் கூட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து கற்பழிக்கல சார். கற்பழிக்கல சிவப்பழிக்கல அப்பப்ப காசு கொடுத்துட்டு போயிட்டு வரான். டேய் அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்றேன். ஓட ஓட எஸ்ஏவே கையில போட்டுதான் இப்ப இந்த பில்ல மாட்டிட்டான் சார். இது எஸ்ஏட்ட சொல்லிடாதீங்க. ஏற மாட்டீங்க. இன்ஸ்பெக்டர் நான் இப்பவும் சொல்றேன், நான் எவளையும் ரேப்பும் பண்ணல கீப்பும் பண்ணல. எவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான்டா. நில்லுங்கடா. ஏன்டா இங்க வந்தீங்க? ஏய் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. உங்க அம்மா வர சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிறேன் போ. அம்மா தானே? இரு போன்லயே கூப்பிடுறேன். ஹலோ ஆர்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ இன்ஸ்பெக்டர் ஐயாங்களா? நாங்க எம்எல்ஏ அம்மா வீட்ல இருந்து பேசுறோம். அம்மா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. வெளியில எங்க சாப்பிட கூட போயிடாதீங்க, அங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்ப பேசுவாங்க. ஏய் போன் போடா. உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பாத்துறோம். நாங்களும் பாத்துறோம். போய் எல்லாம் கீழ வெயிட் பண்ணுங்க, கூட்டி வரேன். வாடா. செத்துட்டு போறான். நமக்கு பயமா இருக்கு. வாயில ஊட்டியா விட்டுரு. குடும்பம் இருக்கு. எனக்கு இந்த டீ கொடுக்காத, தண்ணி கொடுக்காத, டிபன் கொடுக்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவ மேல உள்ள வெறி அடங்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். எங்கடா என் வக்கீலே? செய்யறதையும் செஞ்சுட்டு இங்க வந்து தெனாவட்ல வர உனக்கு. வாங்கடி. பரிசல போறவனே பட்டி எடுத்து சாவு. என்னடா நீங்க எல்லாம் ஜகாவோட ஆளுங்களா? என்ன கலாட்டா பண்ணீங்களாமே? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நாங்கள உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தோம். ஆமாமா. என்ன விஷயம்? ஜகான போலீஸ் பிடிச்சிட்டு போய்ட்டுமா. நீங்க தான் அப்படியே கொண்டு வரணும். நான் சொன்ன வேலையை மட்டும் அவன் பண்ணிருந்தானா நானே அவனை வெளில கூட்டு வந்திருப்பேன். ஆனா அவன் இன்னொன்னும் சேர்த்து பண்ணான். என்னன்னு தெரியுமா? என்ன? ரேப். அது டூப்புமா. டேய் 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 எந்த பொண்ணாவது தன்னை ஒருத்தன் கெடுத்துட்டதா வெளியில சொல்லுவாளாடா? சொல்லுவா. ஏன்னா இவ ஏற்கனவே பல ஆண்களோட தொடர்பு உள்ளவமா. வேணா ஒரு பொண்ணை பத்தி அபாண்டமா சொல்லக்கூடாது. ஏன் நீங்க எல்லாம் யாராவது பாத்தீங்களா? நாங்க எங்கம்மா பார்த்தா? நீங்களும் உங்க பையனை பாத்துட்டு வந்தா அண்ணன் கிட்ட சொன்னீங்க. டேய் இப்ப எதுக்குடா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உதவி பண்ண போய் தான் அண்ணன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அதை தாங்க ஞாபகப்படுத்தணும். டேய் செஞ்ச வேலைக்கு தான் கட்டுக்கட்டா துட்ட கொடுத்துருக்கோம். இதுல வர நல்லதும் கெட்டதும் நீங்க எல்லாம் தான்டா பாக்கணும். ஐயோ அம்மா நாங்க சண்டை போறதுக்காக வரலீங்க. எப்படியாச்சும் எங்க அண்ணனை காப்பாத்துங்கன்னு தான் கெஞ்சுறோம். ஐயோ உங்க அண்ணன் ஒரு நல்ல வேலை செஞ்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலைக்கு நான் தலையிட்டேன்னு வச்சுக்கோ, ஜனங்க மத்தியில இந்த எம்எல்ஏக்கு இருக்கிற மரியாதையே போயிடும். டேய் போய் நல்ல ஒரு வக்கீலா பாருங்கடா. தேவையில்லாம எம்எல்ஏவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காம. அம்மா வாங்கம்மா போலாம். போங்கடா போங்க போங்க. டேய் அவனே சொல்லிட்டான். நல்ல வைக்கலா பார்த்து கல்யாணத்தை நிறுத்துங்க மட்டும்தான் அந்த அம்மாவும் அந்த பையனும். மத்தபடி ரேப்புக்கும் எம்எல்ஏக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவான். ஓகேவா? சின்ன பையனே என்னடா சொன்ன? ஏய் கையேடு. ஏமா பயப்படுறீங்க? எங்க அண்ணன் வெளிய வந்துட்டாருன்னா எங்க உயிரே போனாலும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். நம்ம தொழில் பக்தி பத்தி எடுத்து சொல்லுங்களேன்டா. எங்க உயிரே போனாலும் சரி சரி. ஹலோ அட்வொகேட் பலபால சுப்பிரமணியமா? பலே பால சுப்பிரமணியம். யாரு பாப்பா? நான் தாயா எம்எல்ஏ சித்தமங்கலம் முத்தம்மா பேசுறேன். அம்மாவா? அம்மா அங்க அந்த ஜகா வெளியில ரிலீஸ் ஆனாதான் நான் இங்க ரிலீஸ் ஆக முடியும். முதல்ல அவனை வெளியில எடுக்கிற வழியை பாரு. ஆஜராக போறேன். ஹைகோர்ட்டே அதிர போகுது. கிழிச்ச சீக்கிரம்.
வச்சிருக்கிறத காமிச்சேன், நீங்க திறந்தே ஆகணும். ஏன்னா கோர்ட் ஆர்டர் அப்படி. 704. சார் சார், நீங்க அவசரப்பட்டு பப்பரப்பான்னு திறந்துடாதீங்க. உள்ள தம்பி உருமிக்கிட்டு இருக்கான். திறந்தீங்க குபீர்னு பாஞ்சிருவான். என்ன பண்ணுறீங்க? நீங்க 1 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் 5 நிமிஷம் தம்பி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போய் பேசுங்க போங்க. தம்பி, போலீஸ் ஒன்ன கஸ்டடியில எடுத்துச்சு. நான் உன் இஷ்டப்படி பெயில் எடுத்துட்டேன். முதல்ல இதை திறந்து விட சொல்லுங்க. திறக்கவும் சொல்றேன், விடவும் சொல்றேன். அதுக்கு முன்னால கோர்ட் அடிக்கோடிட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி, உனக்கு கிடைச்சிருக்கிறது கண்டிஷனல் பெயில். கான்ஸ்டபிள் ஐயா, பின்னால ஏதோ ஓபன் பண்ணிட்டு பூட்டை திறக்கிறேன் ஐயா. வெரி குட். கண்டிஷன் நம்பர் 1, எக்காரணம் கொண்டு அந்த பொண்ணை நீ மோப்பம் பிடிக்கவும் கூடாது, அவ இருக்கிற பக்கம் போகவும் கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, காலையில எழுந்த உடனே பாத்ரூம் போறதுக்கு முன்னால நீ ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்த போடணும். அதுக்கு அப்புறம் தான் அங்க இறக்கணும். இன்னும் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 3, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தான் நீ இருக்கணும். 49.25 கிலோமீட்டர் பரவாயில்லையா? எதுக்காக அந்த கால்ல நீ கைய வைக்கிறேங்கிறேன். ஐயோ ஐயோ, வெளியே எடுக்க வந்தவனை உள்ள வச்சுட்டு போயிட்டானே. போலீஸ் போலீஸ். 1 2 3. உள்ள வந்த உடனே இந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சே. போலீஸ். ஓடாத நில்லு. என்ன இதுக்கு முன்னாடி பாத்துருக்கியா? ரேப் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ரேப் பண்ணி என்னாடி இருக்கு? ஒரு அடி அடிச்சா பிளாட் ஆயிடுது. உனக்கு மயக்கம் வருது. எப்ப என் மேல போலீஸ் கேஸ் கொடுத்து அப்ப அதை ப்ரூவ் பண்ணு. கத்திரிக்காய் வளர்த்த மாதிரி இருக்கு. கம்ப்ளைண்ட் அடி கொடுக்குறேன். நீ தாண்டி வேணும்னே விட மாட்டேன்டி. நீங்க எதுக்கு எங்க வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன் மாமியாரோட ஜீப் திட்டுற சென்டிமெண்டா இருக்கட்டும். ஆமா, கோர்ட் என்ன கண்டிஷன் போட்டு ஒன்னு பெயில் விட்டுருக்கு? உன் வக்கீல் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னேன், ஆனா என் வாய்ஸ் ஓவர்லாப்ல போயிடுச்சு. ஏன்னா தம்பிக்கு அவ்வளவு அவசரம். மேட்டர் அப்படி. முடிக்காம போறேன்னு நினைக்காத. வருவேன். வருவேன். என் கால்ல விழ வருவேன். பாத்தீங்களா சார்? என்ன எங்க பாக்க அவர்கிட்ட தான் கோர்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பாப்பா கேடியா இருந்தா கேமரா செட் பண்ணி ரேப் எடுத்திருப்பான். இருடி, உனக்கு தீர்த்து கட்டிடுறேன். எப்படி என் பிளான்? சூப்பர். நீங்க கொடுத்த கேஸுக்கு எவிடன்ஸே இல்லைன்னு பார்த்தேன். ஆனா பக்காவா ரெடி பண்ணிட்டீங்க. இனிமே அவன் ஜனாதிபதிகிட்ட கர்ணமனு கொடுத்தா கூட நடக்கவே நடக்காது. எஸ்கேப்பே ஆக முடியாது. அவனை கோர்ட்டு கூட்டு போறதோ உள்ள போடுறதோ எனக்கு முக்கியம் இல்ல. அதெல்லாம் அவன் ஜாலியா போயிட்டு வந்துருவான். அவனை ஒரு நாய் கூட சீண்டாம நடு ரோட்ல நிக்கிறத நான் பாக்கணும். பாப்படி பாப்ப. ஒரு எம்எல்ஏவே சமாளிக்க முடியாம என்ற தள்ளி விட்டுருக்கான்னா எவ்வளவு பெரிய ஆப்பக்காரியா இருப்ப. அவன் அந்த தொழிலை விட்டே ஓடணும். சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணும். அது நானா நீயான முடியும். கேஸ நீங்க பாத்துக்கங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். கேமரா அவனை வீட்டுல தானே வச்சிருப்பேன்.
கத்தி எப்பவும் என்கிட்ட இருக்கு. அவனை நான் விடுறதா இல்ல